Hi viewers, welcome to English for All channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரு முக்கியமான லெட்டர். இப்போ கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா? Write a letter to AZ company requesting them to replace the defective juicer that you bought recently. ஸோ இந்த லெட்டர் என்ன அர்த்தம்னு பாருங்கள். நம்ம ஏஇசட் கம்பெனியில் வாங்கின ஒரு ஜூஸர் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதை பற்றி ஒரு லெட்டர் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது நம்ம லெட்டருக்கு சில முக்கியமான டீட்டெயில்ஸ் நம்ம அதில் எழுதணும். அது என்னென்ன டீட்டெயில்ஸ்னு பாருங்கள். த ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம்காக நம்ம இந்த லெட்டர் எழுதுகிறோம் அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். அடுத்து த டேட் ஆஃப் பர்ச்சேஸ், ரிசிப்ட் நம்பர், மாடல் அண்ட் வாரண்டி. ஸோ இந்த தகவல் எல்லாம் நிச்சயமாக இந்த லெட்டரில் இருக்கணும். அடுத்து வாட் ஆக்ஷன் யூ எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் தெம். ஸோ இதுவும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ எப்படி லெட்டர் ஸ்டார்ட் பண்ணணுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம எந்த பிளேஸ் இருந்து இந்த லெட்டர் எழுதுகிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம எக்ஸாம்ஸில் வெளிப்படையாக நம்ம இருக்கிற இடத்த எழுதக்கூடாது. அதுக்கு பதிலாக ஆல்ஃபபெட் லெட்டர் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லெட்டரில் ஒய்னு எழுதியிருக்கோம் பிளேஸ்க்கு பதிலாக. அடுத்து பஞ்சுவேஷன் மார்க் ரொம்பவே முக்கியம். ஸோ ஒய் கமா. அடுத்து எந்த டேட்டில் நம்ம இந்த லெட்டர் எழுதணுமோ அந்த டேட்டை பிளேஸ்க்கு கீழே நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இதில் பாருங்கள் 26/2021. ஸோ டேட்டுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. அடுத்து ஃப்ரம் அட்ரஸில் நம்மளுடைய அட்ரஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய முக்கியமான முழு விவரத்தை நம்ம கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம ஆல்ஃபபெட் லெட்டர்ஸை தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ XXX, YYY ஃபுல் ஸ்டாப். ஸோ இப்படி தான் நம்ம எக்ஸாமில் ஃப்ரம் அட்ரஸ் எழுதணும். அடுத்து டு அட்ரஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டு அட்ரஸுக்கான ஹிண்ட் நம்மளுடைய கொஸ்டின்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ரைட் எ லெட்டர் டு ஏஇசட் கம்பெனின்னு நம்மளுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன செய்கிறோன்னா டு அட்ரஸில் த மேனேஜர் ஏஇசட் கம்பெனி XYZ. ஏன் XYZ போடுறோன்னா அந்த கம்பெனி எந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறத கொஸ்டினில் கொடுக்கல. அதனால் நம்ம XYZன்னு போட்டு எழுதிக்கிறோம். அடுத்து இந்த மேனேஜருக்கு அடுத்துக்காமா, ஏஇசட்க்கு அடுத்துக்காமா அண்ட் XYZ ஃபுல் ஸ்டாப். ஸோ கண்டிப்பாக பஞ்சுவேஷன் மார்க் உண்டு, அதுக்கு நம்ம மறக்காமல் எழுதணும். அடுத்து பாருங்கள், ரெஸ்பெக்டட் சார் ஒரு ஸ்லாஷ் போட்டு மேடம். எதுக்காக சார் அல்லது மேடம் போடுறோம் அப்படின்னா த மேனேஜர்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அவங்க லேடியாகவும் இருக்கலாம் ஜென்னாகவும் இருக்கலாம். ஸோ அதனால தான் ரெஸ்பெக்டட் சார் அல்லது மேடம்னு கொடுத்துருக்கோம். ஸோ மேடம்க்கு அடுத்து ஒரு கமா போட்டுக்கணும். அடுத்து சப்ஜெக்ட், என்ன காரணத்துக்காக இந்த லெட்டர் நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்டில் நம்ம போடுறோம். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜூஸர் ரிகார்டிங், டிஃபெக்டிவ் ஜூஸரை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த லெட்டரோட சப்ஜெக்ட். இப்போது லெட்டர் எழுத ஆரம்பிக்க போகிறோம். பாருங்கள். ஐ எம் சாரி டு இன்ஃபார்ம் யூ தட் த ஜூஸர் ஐ பாட் இன் யோர் கம்பெனி ஜஸ்ட் 2 days ago has stopped working. இதுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்கள். நான் உங்ககிட்ட தகவல் சொல்கிறதுல ரொம்பவே வருத்தப்படுறேன். என்ன அப்படின்னா உங்கள் கம்பெனியில் வாங்கின ஜூஸர் 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டாப்டு ஒர்க்கிங், அதாவது வேலை செய்யாமல் நின்று போச்சு. த மோட்டர் ஒர்க் ஃபார் 40 seconds அண்ட் ஸ்டாப்ட் சடன்லி. ஸோ 40 செகண்ட் அன்னைக்கு நான் போடும்போது மோட்டர் ஒர்க் பண்ணுச்சு, அடுத்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஐ ட்ரைட் மெனி டைம்ஸ் பட் இட் இஸ்ன்ட் ஒர்க்கிங். நான் நிறைய தடவை ட்ரை பண்ணேன், ஆனால் அது ஒர்க் பண்ணவே இல்லை. ஐ ஷால் பிரிங் இட் டு யுவர் ஷாப் இன் அ டே ஆர் 2. ஸோ நான் உங்களுடைய கடைக்கு இன் அ டே ஆர் 2, ஒரு நாளிலோ அல்லது 2 நாளிலோ இந்த ரிப்பேர் ஆன ஜூஸரை கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு வரப்போகிறேன். ப்ளீஸ் ரீப்ளேஸ் இட் வித் அ நியூ ஜூஸர். ஸோ எனக்கு ஒரு புது ஜூஸரை ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து
நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சில முக்கியமான டீட்டெயில்ஸை இதில் மென்ஷன் பண்ணணும். என்னென்னு பாருங்கள். ரிசிப்ட் நம்பர். ஸோ ரிசிப்ட் நம்பர் வந்து நம்ம ஜூஸர் வாங்கும்போது நமக்கு ஒரு பில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் உள்ள ரிசிப்ட் நம்பர். ஸோ நம்ம இதில் ஒரு இமேஜினரி நம்பர் போட்டுக்கலாம். BF289 அடுத்து கமா, அடுத்து எந்த டேட்டில் நம்ம ஜூஸர் வாங்கினோம் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். இதில் பாருங்கள், டேட் 25th March 2001. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டேட் போடுறோன்னா 25th Marchன்னு போடுறோம். ஆனால் நம்ம மேலே பிளேஸ்க்கு கீழே என்ன டேட் போட்டிருக்கோன்னா 26, அதாவது June 20th எழுதுகிற மாதிரி லெட்டர் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ மார்ச் மாதம் வாங்கின ஜூஸர் ஜூன் மாதம் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்கிறேன். நம்ம என்றைக்கு எக்ஸாம் எழுதுகிறோமோ அதுக்கு ஒரு மாதமோ இல்லை 2 மாதமோ இதுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரியான டேட், ஏதாவது ஒரு டேட் நீங்கள் எக்ஸாம்ஸில் எழுதிக்கோங்க. இப்போ நீங்கள் மார்ச் மாதம் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க, நம்மளுடைய பப்ளிக் எக்ஸாம் மார்ச் மாதம் தான் எழுத போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜூஸரை ஜான்வரியில் வாங்கின மாதிரி கூட எழுதிக்கலாம். ஸோ அந்த டேட்டை நம்ம கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். அடுத்து மாடல். ஸோ ப்ரீமியர் சூப்பர் ஃபாஸ்ட் ஜூஸர், ஏதாவது ஒரு மிக்சியோட மாடல் நேம் நம்ம எழுதிக்கலாம். நான் வந்து ப்ரீமியர் சூப்பர் ஃபாஸ்ட் ஜூஸர் போட்டிருக்கோம். அடுத்து வாரண்டி கார்டு நம்பர், இதுவும் ஏதாவது ஒரு இமேஜினரி நம்பர் போட்டுக்கலாம். AMEPS 6285, 2-3 ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸ் அண்ட் ஒரு 2-3 நியூமரல்ஸ், இந்த மாதிரியான வாரண்டி கார்டு நம்பர் போட்டுக்கோங்க. அடுத்து லெட்டர் எழுதி முடித்ததுக்கப்புறம் தேங்க்யூ கண்டிப்பாக போடணும். அதுக்கப்புறம் யுவர் சின்சியர்லி போட்டு கமா போட்டுக்கோங்க. அடுத்து XXX ஃபுல் ஸ்டாப். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஃப்ரம் அட்ரஸில் நம்மளுடைய நேம் பதிலாக XXX போட்டிருக்கோம். அதே ஆல்ஃபபெட்டு தான் நம்ம யுவர் சின்சியர்லிக்கு கீழே போடணும். ஃப்ரம்மில் AAA போட்டு கீழே XXX போட்டுறாதீங்க. ஏன்னா நம்மளுடைய நேமுக்கு நம்ம ஃப்ரம்மில் என்ன போட்டிருக்கோமோ அதே ஆல்ஃபபெட்டை யுவர் சின்சியர்லிக்கு கீழேயும் போட்டுருங்க. அடுத்து அட்ரஸ் ஆன் த என்வலப் எழுதணும். அட்ரஸ் ஆன் த என்வலப் வேறு ஒன்றும் இல்லை, என்ன டூ அட்ரஸ் நம்ம எழுதியிருக்கோமோ அதை அப்படியே அட்ரஸ் ஆன் த என்வலப்பில் எழுதிடணும். ஸோ இப்படி நம்ம எழுதணுன்னா நம்மளுக்கு எக்ஸாமில் ஃபுல் மார்க் கிடைக்கும். இந்த கொஷின் வந்து 11th and 12th 5 மார்க் கொஷின்ஸாக கேட்குறாங்க. ஸோ 5 out of 5 நம்ம வாங்கணுன்னா இந்த லெட்டரை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ.